ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த கேள்வியானது நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமில் கேட்கப்பட்டது. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜான்வரி 30th இஸ் த டெத் ஆனிவர்சரி ஆஃப் அண்ணல் காந்தியடிகள். அதாவது ஜான்வரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளின் மறைந்த தினமாகும். ஸோ இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்க. ஸோ ஜான்வரி 23 வந்து பர்த் ஆனிவர்சரி ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஏப்ரல் 14 வந்து பார்த்தீங்கன்னா பர்த் ஆனிவர்சரி ஆஃப் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ அடுத்தது அக்டோபர் 13 வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாள், பர்த் ஆனிவர்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 31 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து நவம்பர் 19 வந்து இந்திரா காந்தியோட பிறந்த நாளாக தேசிய ஒருமைப்பாடு தினம், அதாவது நேஷனல் இன்டெகிரிட்டி டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அக்டோபர் 31 நேஷனல் யுனைட்டி டே அப்படின்னு சொல்லி, ஒற்றுமையின் தினம் அப்படின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படின்னா அக்டோபர் 31 அப்படின்றது தான் வல்லபாய் பட்டேல். அப்படின்னா இந்த 4th ஸ்டேட்மெண்ட் தப்பு. நீங்கள் 4th ஸ்டேட்மெண்ட் எதுல இருக்கோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 3 கரெக்ட் அப்படின்றது தெரிஞ்சிருது. 1, 3 கரெக்ட்ன்றது இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியலைன்னா ஜான்வரி 23, ஸோ இங்கே சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே 1ஆவது மாதம் 23ஆம் தேதி 1, 2, 3. ஸோ சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே. ஸோ ஆப்ஷன்ஸ் D 1, 2, 3 இதுதான் கரெக்டுங்க.